ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் சில அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் முக்கியமான அப்டேட்டே கோல்டோட ப்ரைஸ் தான். ஆக்சுவலாக அந்த ஆர்டி சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டு வந்து பெர் கிராமுக்கு வந்து 90 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஆட்டு 8 கிராம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு 720 ரூபா கோல்டு இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஓவரால் ஆட்டு கோல்டு மார்க்கெட்டு இன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 25% இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. 1170 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் கீழே தான் விழுந்திருக்கு. முந்தின குவார்டரில் 1260 கோடி பண்ணியிருந்தாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8970 கோடியா இருக்கு. 2% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட PBDIT, அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ், அது 20% கீழே விழுந்திருக்கு. 1693 கோடியா இருக்கு. அதே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 2121 கோடியாக இருந்திருக்கு. நெட் சேல்ஸ் வந்து 18.9% குறைஞ்சிருக்கு. ஏன்னா அது வந்து முன்ன சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 23.2% இருந்திருக்கு. அடுத்து அவங்களோட இன்டர்நேஷனல் பிஸ்னஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸோட இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் வந்து சேல்ஸ் பார்க்கும்போது 2.3% டிக்ரீஸ் ஆயிருக்கு. 679.1 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்க 695.1 கோடியாக இருந்தது. இப்போ 679.1 கோடியாட்டு குறைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் அவங்க சொல்லியிருக்க ரீசன் ஃபாரெக்ஸ் கிரைசிஸ், லிக்விடிட்டி இஷ்யூஸ், இந்த கீ மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இஷ்யூ இருந்திருக்கு இந்த ஏஷியா அண்ட் எகிப்த் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் டீகார் பிஸ்னஸ், பாத் ஃபிட்டிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 93.4 crores தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹோம் கிச்சன் பிஸ்னஸ் பார்க்கும்போது 100 கோடி பண்ணியிருக்காங்க. 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட்ல 96.0 crores இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அந்த ஒயிட் டீக் அண்ட் வெதர் சீல் அந்த பிஸ்னஸ் பார்க்கும்போது ஒயிட் டீக் பார்த்தீங்கன்னா 14.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெதர் சீல் வந்து 17.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் பெயிண்ட்ஸோட CEO என்ன சொல்லியிருக்காருன்னா அமித் சிங்கிள்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் பிர்லாவோட ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. நீங்கள் அந்த ஆட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு காம்படிஷன் ஆட்டி இவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ப்ரைஸ் ஹைக்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸும் சரி, பர்கர் பெயிண்ட்ஸும் சரி. இப்போ வந்து அவங்க CEO கொடுத்துருக்க அப்டேட், இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆச்சுன்னா நாங்கள் வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. லாஸ்ட் மார்க்கெட்டில் ப்ரைஸிங் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2968 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஷேர் வந்து கீழே வர வாய்ப்பு இருக்குது. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸில் இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாம். அந்த ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது ஷேர் ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா டேக்கட் ஆஃப் ஃபார்மாசிட்டிகல்ஸ் கூட ஒரு லைசன்சிங் அக்ரிமெண்ட்டில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த கிராஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ரக் வானோப்ராசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த லைசன்சிங் அக்ரிமெண்ட் வந்து இவங்களோட சைன் பண்ணியிருக்காங்க ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த கர்ட் அப்படிங்கிற அந்த நோய்க்கு சம்பந்தமான வானோப்ராசான் அப்படிங்கிற கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ரக்கை வந்து இந்தியன் மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்கு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் ரிலேட்டட் டிஸார்டருக்கும் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸால் அஃபெக்ட் ஆகிற அந்த பாப்புலேஷனில் வச்சு கம்பேர் பண்ணும்போது 15.6% இருக்குது. 2021 கணக்குப்படி 15.6% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் வந்து இந்த டிசீஸில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேன்கைண்ட் ஃபார்மாவும் டேக்கேடா கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த வானோப்ராசனை வந்து இந்தியாவில் கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு, அதே ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வானோப்ராசனை வந்து இந்தியாவில் கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு மேன்கைண்ட் ஃபார்மாவும் பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் ஆட்டு பார்த்தீங்கன்னா டேக்கேடாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா கொரில்லா 450ல் 3 வேரியண்ட்டில் வந்து பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 400cc தான் அந்த பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு 3 வேரியன்ட். ஒன்று வந்து ஆனலாக். இது வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா 450 மாடலில் ஆனலாக் மாடல் வந்து 2.39 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் டோன் பெயிண்ட் ஸ்கீமில் வருது. ஸ்மோக் சில்வர் அந்த கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் டேஷ் மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேட் கூடுது. 2.49 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் நான் சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா கொரில்லா 450ல் டேஷ் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 கலர் ஆப்ஷனில் வருது. பிளேயா பேக் வந்து கோல்டு டிப் அந்த ரேஞ்சில் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கு ஃப்ளாஷ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூடும். இது வந்து 2.54 lakhsன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. இந்த மாடல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் வந்து பிராவா ப்ளூ ப்ளஸ் வந்து எல்லோ ரிப்பன் அந்த கலரில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோரோராட்டு
3 வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்க ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த 3 பைக் வேரியண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கொரில்லா 450 அப்படிங்கிற நேமில் 3 வேரியண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க 450cc. நெக்ஸ்ட் பைக் மட்டும் லான்ச் பண்ணால் போதுமா, அதுக்கான ட்ரெஸ்ஸும் லான்ச் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் டைட்டானியம் ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராயல் என்ஃபீல்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது 14,950 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% டைட்டானியம் ஸ்லைடர்ஸ் அந்த வேரியண்ட்டில் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ராயல் என்ஃபீல்டோட டீலர்ஷிப்லையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் அவங்க சொல்லியிருக்கிறது இந்த ஜாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 14,950 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூப்பர் வென்டிலேட்டட் 2 வெதர் டெக்னாலஜி பேஸில் வருது இந்த ஜாக்கெட்டு. இது வந்து நீங்கள் வந்து அந்த பைக் வாங்கும்போது இந்த ஜாக்கெட்டை வாங்கிக்கலாம். டீலர்ஷிப்பில் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லேயும் அவைலபிள். இது ராயல் என்ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்டிஎம் என்ட்ரி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1134 கோடி பண்ணியிருக்காங்க. 1.5% வந்து ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 1152 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்டர் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1100 கோடி பண்ணியிருக்காங்க. 3% கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 9143 கோடி பண்ணியிருக்காங்க. 5% இயர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 3% மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெவன்யூ வந்து டாலர் டேர்ம்ஸில் பார்க்கும்போது $1096.2 மில்லியன் இருக்கு. 3.5% இயர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. 2.5% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் க்ரோத் காமிச்சிருக்கு. அவங்களோட போர்ட் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்கிற அவங்களோட ஒன் ஆஃப் த ஹோலி ஓன் சப்சிடரி, பிரேசிலில் இருக்கிற ஒரு கம்பெனி அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி ஆட்டு இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்மெண்ட் வைஸ் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ், இன்சூரன்ஸ் செக்மெண்ட் வந்து இந்த குவார்டரில் 35.2% க்ரோத் காமிச்சிருக்கு. முந்தின குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கீழே போயிருக்கு. ஏன்னா அந்த டைமில் 37.5% க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டெக்னாலஜி, மீடியா, கம்யூனிகேஷன் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டரில் 25.6% க்ரோத் காமிச்சிருக்கு. முந்தின குவார்டர் கூட பார்த்தீங்கன்னா 24.3% க்ரோத் காமிச்சிருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 23.7% க்ரோத் காமிச்சிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிசோர்சஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது 18.5% இருக்கு. அதே முந்தின குவார்டரில் 18.6% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 17.3% இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிசோர்சஸ். கன்சூமர் பிசினஸ் செக்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த குவார்டரில் 14.5% இருக்கு. முந்தின குவார்டரில் 15.1% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்லையும் 15.1% இருக்கு. ஹெல்த் கேர், லைஃப் சயின்சஸ், பப்ளிக் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டரில் 6.2% இருக்கு. முந்தின குவார்டரில் 6.9%, சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 6.4% இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் வைஸ் பார்க்கும்போது நார்த் அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் ரெவன்யூவாக இருக்குது. இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் 75.1% இருக்குது இந்த குவார்டரில். முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா 73.8% இருந்து, அதே சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 73.1% இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூரோப் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் சரி, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் ரெவன்யூ வந்து டிப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டீல் வந்து இவங்க வின் பண்ணது யூஎஸோட ஒன் ஆஃப் த மேஜர் ஏர்லைன் வந்து ஒரு டீல் இந்த குவார்டரில் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க, 4 டீல் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜாப்பனீஸ் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிட்டையும் இவங்க வந்து ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு மல்டி இயர் சர்வீஸ் டெஸ்க் சப்போர்ட் கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்டரில். இது வந்து எல்டிஎம் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆக்சுவலாக ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1% மேலே இயர் ஆன் இயர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு. அதே குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்த்தீங்கன்னா 3% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே வந்து ரெவன்யூ அதே மாதிரி தான் 5% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து எல்டிஎம் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ₹6 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்ஐசி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ல வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா 26% ஆஃப் ஸ்டேக் வந்து ஆம்பிளஸ் ஒமேகா சோலார் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. கிரீன் பவர் சப்ளை அதுக்கு வேண்டி தான் அக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆம்பிளஸ் ஒமேகா சோலார் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 26% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணுறாங்க 24.3 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீல் வந்து 180 நாளில் அந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் பார்க்கும்போது அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. இந்த ஆம்பிளஸ் ஒமேகா சோலார் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குருகிராமில் இருக்குது. இன்கார்பரேட் பண்ணது செப்டம்பர் 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனி வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஸ்பெஷல் பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ப்ராஜெக்ட் இவங்க இப்போ ரன்னிங்கில் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் 30.85 மெகாவாட் ஹைப்ரிட் ப்ராஜெக்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் குஜராத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. 3.54 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட்
ராஜஸ்தான்லையும் ஒடிசாலையும் கேப்டிவ் பேசிஸில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ல வந்து அப்டேட். இவங்க வந்து ஆம்பிளஸ் ஒமேகா சோலார் பிரைவேட் லிமிடெட்ல வந்து 26% ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கிரீன் பவர் எனர்ஜி பேஸ்ட் கம்பெனி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்டியில் வந்து அப்டேட். ஐஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு 290 கோடி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஜேபிஎன்ல பண்ணுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா 900 மெகாவாட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வந்து நேபாளில் ரன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எஸ்ஜேபிஎன்ல ஐஆர்டி வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் 290 crores வந்து பண்ணுறாங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் வந்து நேபாள் அமைக்கிறதுக்கு. இதுக்கு வந்து அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் July 16 வந்து அந்த மீட்டிங்கில் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 10% ஷேர் ஹோல்டிங் வச்சு ஈச் கம்பெனிஸ், அதாவது GMR அப்பர் கர்னாலி ஹைட்ரோ பவர் லிமிடெட் நேபாளையும் கர்னாலி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் நேபாளையும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல வராங்க. கிட்டத்தட்ட 290 crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஐஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேத்வே கேபிள்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 18% கீழே விழுந்திருக்கு. 18.3 crores பண்ணியிருக்காங்க. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 22.36 crores பண்ணியிருக்காங்க. அதே முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 34.53 crores பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது சரியான அடி. அதே இயர் ஆன் இயர் பேஸில் பார்க்கும்போது 18.1% கீழே விழுந்திருக்காங்க. ஸோ ஓவரால் அடி இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குரூப்போட கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 18 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சில் கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தேன். அது கொஞ்ச நாளாகவே அப்படியே தான் இருந்துச்சு. அடுத்தது ஒரு 25 ரூபா 26 ரூபாய் போனோன்னா நான் அந்த ஷேர் அப்படி வித்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்லாம் போல ஒரு 27 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் 24 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்குது. டோட்டல் ரெவன்யூ 502.61 கோடி பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரில் 499 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயும் அடி, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் அடி. நெக்ஸ்ட் ரெவன்யூ வந்து கேபிள் டிவி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 336.14 கோடி வந்திருக்கு. அதே வந்து ப்ராட்பேண்ட் சர்வீஸில் வந்து 151.19 கோடி வந்திருக்கு. இந்த ஹேத்வே கேபிள்ஸோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதே விச் இன்க்ளூட் அதர் இன்கம் அது மூலமாட்டு வந்து 1.69% கீழே விழுந்திருக்கு. இந்த ஜூன் குவார்ட்டரில் 524.36 கோடியாக இருக்குது. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஹேத்வே கேபிளுக்கு வந்து 2% டவுன் ஆயிருக்கு. 503.14 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஹேத்வே கேபிள்ஸ்லாம் என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட அப்டேட்டு. நான் 18 ரூபா 15 ரூபாய்க்கு 18 ரூபா வாங்கி 15 ரூபா போன ஷேரை 25 ரூபாவில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்து 6-7 மாதம் ஆயாச்சு. அந்த ஷேர் வந்து அந்த லெவலில் வந்து இன்னும் மேலே போன பாடில்லை. ஸோ இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன் இந்த கம்பெனியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூவில் வந்து அப்டேட்டு. பிஎம்டபிள்யூ மோட்டார்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பிஎம்டபிள்யூ CE04 அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து ஜூலை 24 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து BMW மோட்டார்டு இந்தியா பார்த்தீங்கன்னா BMW CE04 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து ப்ரீமியம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து BM மோட்டார்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. இது வந்து டீலர்ஷிப் இதில் வந்து கஸ்டமர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ புக்கிங்ஸை வந்து ஓப்பன் ஆகுது. அவங்க அஃபிஷியலாகிட்டு July 24 லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து BMW மோட்டார்டில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.